This conference will now be recorded. Okay, today we're going to discuss about the Selenium grid. ஓகேங்களா செலினியம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் ஆக்சுவலாக அதில் வந்து செலினியம் ஐடி இருக்கும், செலினியம் வெப் டிரைவர், செலினியம் ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல். த ரிமோட் கண்ட்ரோல் இஸ் டெப்ரிகேட்டட். ஓகேங்களா, செலினியம் ஆர்சி டெப்ரிகேட் ஆயிடுச்சு. நாவ் செலினியம் கிரிட். செலினியம் கிரிட் எங்க யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு டு த parallel டெஸ்ட் எக்ஸிகியூஷன் வித் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகேங்களா, அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலினியம் கிரிட் யூஸ் பண்ணுவாங்க. செலினியம் கிரிட் பார்த்தீங்கன்னா வெர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலினியம் கிரிட் 1, 2, 3, 4 வந்து இப்போ வெர்ஷன்ஸ் இருக்கு. 1, 2, 3 and 4 வெர்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 and 2 வெர்ஷன் பார்க்க போறது இல்லை. Because none of the companies not using this grid version 1 and 2. Now we're going to focus on Selenium grid 3 and 4. Okay, but implementation என்ன பார்க்க போறோம்னா Selenium grid 4 தான் பார்க்க போறோம். For Selenium grid 4 we are going to use a Docker யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா we going to run our test case on different node machines ரன் பண்ண போறோம். Different node machines Docker container யூஸ் பண்ணி ரன் பண்ண போறோம். The nodes in sense containers. Container 1 ஒரு ஆப்ஷன் ரன் ஆயிட்டு இருக்கும், container 2 வேற ஆப்ஷன் ரன் ஆயிட்டு இருக்கும், container 3 வேற ஒரு ஆப்ஷன் ரன் ஆயிட்டு இருக்குங்களா. இது மாதிரி வந்து என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் நோட்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு செலினியம் கிரிட் 4 யூஸ் பண்ணி காட்ட போறேன். ஓகே, மேஜர்லி கம்பெனிஸ் ஆர் யூசிங் செலினியம் கிரிட் 3 and grid 4 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் we going to see the advanced version செலினியம் கிரிட் 4. Before going to this செலினியம் கிரிட் போறதுக்கு முன்னாடி I want to say few things. Okay, now what is selenium grid? Selenium grid அப்படின்றது என்னன்னு பார்க்க போறோம். Okay, now I have the documentation for this. 1 minute. Yeah, selenium grid என்றது என்னன்னா ஒரு ப்ராக்ஸி சர்வர். ஓகேங்களா, ஒரு ப்ராக்ஸி சர்வர். அது என்ன பண்ணும் அப்படின்னா if someone sending requestனா client வந்து request கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த request வாங்கிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த request in the sense எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கேஸ் ரன் பண்ற request இருக்கலாம். ஓகே, அந்த டெஸ்ட் கேஸ் ரன் பண்ற request வாங்கிட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மிஷின்ல, ஒரு நோட் மிஷின்ல ரன் பண்ணும். ஓகே, now the Selenium grid is going to act like a proxy server that going to accept the request from the client, and then it's going to run the test cases on the different node machine. அப்போ ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, அப்போ நோட் மிஷின்ல சர்வர் இருக்கான்னு கேட்கலாம். Now I'm going to talk about two things. I already said Selenium grid is nothing but a server. என்ன பண்றீங்கன்னா கிளைண்ட்ல வந்து என்ன பண்ற ரெக்வஸ்ட் தரீங்க. through client I am sending request. என்ன request send பண்ற அப்படின்னா I want to run some test cases. Through client I am sending request to server. I want to run some test cases. ஓகேங்களா, டெஸ்ட் என்ஜின்ல வந்து 10 டெஸ்ட் கேஸ் இருக்கு. டெஸ்ட் என்ஜின்ல ஒரு 10 டெஸ்ட் கேஸ் இருக்கு. இந்த 10 டெஸ்ட் கேஸ் நான் சர்வர் ரன் பண்ணணும். ஓகே, என்னால ரன் பண்ண முடியும், சர்வர்ல ரன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே ஃபைன். இதுதான் வந்து ஒரு ப்ராக்ஸி சர்வர். ப்ராக்ஸி இன் தி சென்ஸ் யார் வந்து அந்த ஐபி அட்ரஸ் தெரியுமோ அவங்களால மட்டும்தான் அந்த சர்வர் ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் I have server IP addresses 172.18.0.1 இருக்கு. This is going to proxy server. Proxy serverனா யாருமே இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. Who knows this IP address, user name, password தெரியுதோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, now I want run 10 days ரன் பண்ணணும், சர்வர் ரன் பண்ணணும். ஓகேங்களா, that is nothing but a Selenium grid. இந்த Selenium gridல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா going to add ரெண்டு கான்செப்ட் பிரிக்கிறாங்க. என்ன ரெண்டு கான்செப்ட் பிரிக்கிறாங்க அப்படின்னா one is hub, another one is node அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பிரிக்கிறாங்க. ஹப்னா என்ன அப்படின்னா மாஸ்டர். ஓகே, நோடுன்றது என்ன அப்படின்னா ஸ்லேவ் மிஷின்ஸ். அப்போ ஒரு ஹப்ல வந்து எத்தனை நோட்ஸ் இருக்கலாம், ஒரு ஹப்ல
எத்தனை நோட்ஸ் இருக்கலாம்? You can keep n number of nodes இருக்கலாமா? ஹப்ன்றது என்னது ஆக்சுவலா? ஒரு மாஸ்டர். node 3 and then I can have n number of nodes இருக்கலாம். ஓகேங்களா? n number of nodes I can have. n number of nodes I can have in the Selenium grid. நீங்க கேட்கலாம் சார், நீங்க வந்து ஒரு சர்வர் காமிச்சிங்க கேட்டீங்கன்னா நான் வந்து சொல்லிருக்கேன். Selenium grid is like a proxy server. Through client I send the request. I want to run some 10 test cases and the 10 test cases server நான் சொல்லிருக்கேன். இப்போ Selenium 3 என்ன பண்றாங்க அப்படின்னா they come with the hub and node concept. ஹப்ன்றது என்ன அப்படின்னா மாஸ்டர், நோடுன்றது என்ன ஸ்லேவ் மிஷின்ஸ். ஓகேங்களா? இது நோட் 1ன்றதுனா இது ஒரு லேப்டாப்பா இருக்கலாம், நோட் 2 is another one லேப்டாப், நோட் 3 is another லேப்டாப். இது மாதிரி 3 டிஃபரண்ட் நோட்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிளையண்ட் மூலமா ஹப்புக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவேன். ஹப் இஸ் நதிங் மாஸ்டர். ஹப் இஸ் நதிங் பட் a மாஸ்டர். இந்த ஹப் என்ன பண்ணும் அப்படின்னா it will connect all the nodes. எல்லா நோடோட இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ஹப்ல இருக்கும். This hub is registered with all the nodes. எந்த நோட்ல ஆக்டிவா இருக்கோ அதெல்லாம் இந்த ஹப்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். நோட் 2 மட்டும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், நோட் 3 ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், ஹப்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், நோட் n நம்பர் ஆஃப் நோட்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். எந்த நோட் வந்து நெட்வொர்க்ல இல்லையோ அது ஹப்ல டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நோட் 4 இருக்கு வச்சுங்களேன், நோட் 4 வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நோட் வந்து இல்ல, நோட் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஹப்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிடும். If some network crash happen for node 4, it will disconnect from the hub. அப்போ a client வந்து என்ன பண்றது அப்படின்னா is sending request to hub. சென்ட் பண்ணும்போது எந்த நோட் வந்து ஆக்டிவா இருக்கோ அந்த நோடுக்கு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணி அந்த நோட்ல உங்க டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும். அந்த நோட்ல டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும். இப்போ இதுதான் Selenium 3 ன்னு சொல்றாங்க. Selenium 3 ல பாத்தீங்கன்னா ஹப் அண்ட் நோட் ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ அதை நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? with the help of architecture components. Now can you able to see this pictorial view? பார்க்க முடியுதா? ஹப்ன்றது என்ன ஆக்சுவலா அப்படி பாத்தீங்க, ஹப்ன்றது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா it will register all the nodes. இது node 1, இது node 2, node 3, node 4 and node 5. மொத்தம் பாத்தீங்கன்னா 5 nodes இருக்கு. ஒரு நோடு பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் சொல்லலாம், ஓகேங்களா, இல்ல ஒரு சர்வர் சொல்லலாம். ஓகேங்களா? we can say சர்வர் சொல்லலாம் or we can say for understanding and saying no லேப்டாப் சொல்றேன். இது ஒரு சர்வர், இது ஒரு ஒரு பிசிக்கலா ஒரு சர்வர், இது ஒரு சர்வர், இது ஒரு சர்வர், இது ஒரு சர்வர். ஒரு சர்வர்ல பாத்தீங்கன்னா we can have different configurations இருக்கு. சஃபாரி ப்ரௌசர் இருக்கு, குரோம் இருக்கு, ஓப்ரா ப்ரௌசர் இருக்கு, ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் இருக்கு. இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நோட்லயும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும், ப்ரௌசர் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். நீங்க மொபைலையும் என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் அந்த சார் பாத்தீங்கன்னா மேக் ஓஎஸ்ஸா இருக்கலாம், மேக் இன்டோஷா இருக்கலாம், ஓகே, லினக்ஸா இருக்கலாம், டிபிஎன் இருக்கலாம், ஃபெடோரா, லினக்ஸ் மின்ட், சூசி, டிபிஎன், ஓகே, அது விண்டோஸா இருக்கலாம், மொபைல் வந்து ஆண்ட்ராய்டா இருக்கலாம், இல்லை ஐஓஎஸ் இருக்கலாம். இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நோடும் பாத்தீங்கன்னா ஹப் கூட ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். In case if the network happens in any other nodes, it will disconnect from the hub. அப்போ ஹப்புக்கு எல்லா நோடோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா தெரியும். அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா this one is client, உங்க லேப்டாப் பத்தில இத கிளையன்ட் சொல்றேன். கிளையன்ட் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா you are sending request to hub. hub is the master. Okay, sending request to the master. இந்த கிளையன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா கிளையன்ட் இருக்கலாம், ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி Selenium யூஸ் பண்ணிருக்கலாம், நீங்க இல்ல PHP Selenium யூஸ் பண்ணிருக்கலாம், பைத்தன் Selenium யூஸ் பண்ணிருக்கலாம், ரூபி Selenium யூஸ் பண்ணிருக்கலாம். இது மாதிரி என்ன கோடனா இருக்கலாம் ஆக்சுவலா. ஓகேங்களா? it can be ruby Selenium, javascript Selenium இருக்கலாம், c# Selenium இருக்கலாம், java Selenium, python Selenium, PHP Selenium. ஓகேங்களா? இது மாதிரி எதுனா இருக்கலாம். if you are sending request to this hub, இது என்ன பண்ணனும்னா எது ஆக்டிவா இருக்குன்னு பாக்கும். அந்த ஆக்டிவ் நோடுக்கு என்ன பண்ணனும் அப்படினா it will bypass the request to this particular nodes and the nodes will run the test cases. இப்போ நீங்க ஒரு parallel execution பண்ணனும். parallel executionனா சேம் டெஸ்ட் கேஸ எல்லா நோட்ஸ்லயும் ரன் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா you can send the request to hub, it will run all the test cases, same test cases, it will run the same test case in all the nodes. ஓகேங்களா? with different browser configurations. ஒரு நோட்ல பாத்தீங்கன்னா சஃபாரில ரன் பண்ணி பார்க்கும், இன்னொரு நோட்ல பாத்தீங்கன்னா ஓப்பரா இருக்கும், இன்னொரு நோட்ல விண்டோஸ் இருக்கும், இன்னொரு நோட்ல பாத்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு நோட்ல பாத்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். இது மாதிரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து
parallel testing பண்ணி பார்த்துக்கலாம். compatibility browserோட compatibility டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க Selenium grid யூஸ் பண்ணலாம். புரியுதா? This architecture comes in the Selenium 3. Selenium grid 3, sorry, Selenium grid 3. Okay, now we going to discuss of the components. Hub na என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு intermediary and manager. Intermediary and manager சொல்லுவாங்க. We can say it's a master, we can say, okay, because it's going to all the nodes informations, which are nodes are active, which are inactive, how many nodes are registered, what are the browser configuration it has. Entire nodes are registered with the hub. That is called intermediary and manager. Accepts request to run test, because this hub is going to accept the request from the client and then it's going to run the test on the particular node, or you can run all the test case in all the nodes. ஓகேங்களா? parallel testing பண்றதுக்காகவும் compatible testing பண்றதுக்காகவும் browserோட compatible test பண்றதுக்காகவும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, as well as if you are using Selenium grid, it will save your execution time, save பண்ணலாம். எப்படி சேவ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, I have 10,000 test case இருக்கு. 10,000 test case, 2,500 test case in one node, to another 2,500 test case in another node, another 2,500 another third node, another 2,500 in fourth node. இது மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்க parallel execution பண்ணும்போது உங்களோட execution time சேவ் ஆகும் in Selenium grid 4ல. ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் Selenium grid 3 browser stackல ரன் பண்ணலாம் கேட்டீங்கன்னா, yeah, you can run in the browser stack as well. Okay, ஆனா வந்து பாத்தீங்கன்னா Selenium grid 3ல Docker support இல்ல. You can't run this Selenium grid 3 in containers. We don't have that support. If you want to run in a Docker interface, you have to go for Selenium grid 4 போடுவீங்க. ஓகேங்களா? Every node will containers now. In the grid 4, every node will be treated as a containers. அப்ப பாத்தீங்கன்னா 4 different containers உங்க application run ஆயிட்டு இருக்கும். Okay, but with Selenium grid 3, we don't have that much configurations, but you have to buy some physical VMs, virtual machines. ஒரு VM ஒரு node நம்ம EC2 லொகேட் பண்ணி பாத்தீங்களா, ஒரு virtual server பண்ணிருக்கோம். அந்த virtual ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு node வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா நீங்க வந்து Selenium grid 3 அச்சீவ் பண்ணலாம். Okay, now third thing is the hub is going to take instructions from the client and execute them remotely on the nodes. This is very important actually. It will take instructions from the client and executes them remotely, because nodes are remote only, right? It works in different IP address. This node will work on another different IP address. One node different IP address work ஆகும். It's called remote and executes the test case remotely on the nodes. And then this hub will manage all threads. ஏன் இதை manage all threads சொல்றாங்கன்னா, node 1 is one thread, node 2 is another thread, எல்லா threadயும் hub வந்து manage பண்ணும். It's like a manager, or you can say it's a master to manage all the nodes. Okay, and then if anyone asks what is hub, you can say it's hub is a central point where all your tests are sent. புரியுதா? hub வந்து என்னது, ஒரு central point மாதிரி. இப்போ இந்த 4 நோட்க்கு யார் பாஸ்? யாரு? for this 4 nodes, who is the boss? For this 4 nodes, who is the boss? hub is a central point where all the tests are sent. ஓகேங்களா? டெஸ்ட் சென்ட் பண்றது அப்படின்னா கிளைண்ட் மூலமா டெஸ்ட் சென்ட் ஆகும். ஓகேங்களா? டெஃபினட்டா பாத்தீங்கன்னா ஒரு Selenium grid இருக்குன்னா அப்படின்னா Selenium grid நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஹப் இருக்கணும். எக்ஸாக்ட்லி ஒன் ஹப் இருக்கணும்ன்றாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ஹப் இருந்தா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும், கிளைண்ட் வந்து ஹப் ரீச் பண்ண முடியும். டேரக்டா கிளைண்ட் வந்து நோட ரீச் பண்ணலாம். தட்ஸ் நாட் எ கிரிட் அப்ரோச். If client has to approach the hub, the client has to forward the request to the nodes and then it has to run the test cases. Once it's executed, the nodes have to send the response back to the hub. Through hub, I'll get the result back to the client. இப்படி தான் வந்து Selenium grid 4 architecture work ஆகும். Okay, now nodes என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நோட்லயும் பாத்தீங்கன்னா browser இருக்கும். ஓகேங்களா? node is nothing but one server வச்சுக்கோங்க. அந்த சர்வர்ல பாத்தீங்கன்னா Firefox browser இருக்கும். That's what is it, where the browsers live. Okay, node only browsers will be installed. And second thing, every node is registered itself with the hub. ஒரு நோடும் hub கூட ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்.
and then it starts communication. கம்யூனிகேட் பண்ணிக்கும், ஹப்பும் நோடும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா, கேப்பபிலிட்டி சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக செல்லியம்ல யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேப்பபிலிட்டிஸ் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி, இட்ஸ் a remote interface. It can connect between the hub and nodes, and then the nodes will receive the request only from hub and execute same. ஓகேங்களா? நோட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் a standalone instance. ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? நோட் வந்து இண்டிபெண்டன்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனா வந்து எல்லா கனெக்ட் பண்றது யார் கனெக்ட் பண்றா? ஹப் தான் கனெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஆஸ் வெல் அஸ் ஈச் நோட் வில் ஹேவ் டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஒரு நோட் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். இது வந்து மேக்கின்டோஷ், இது வந்து லினக்ஸ், இது விண்டோஸ், இது வந்து என்னது ஆண்ட்ராய்டு, சாரி இது வந்து ஆண்ட்ராய்டு. ஓகேங்களா? இது iOS. இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நோட்ல இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஓகேங்களா? whenever the client sends the request, it is forward to the hub. Hub என்ன பண்ணணும், it again it forward the request to the registered nodes, and the nodes will run the test cases. Each nodes will run an independent fashion. This is called Selenium Grid 3 architecture. Selenium Grid 3 ல பாத்தீங்கன்னா we have three components. One is client, another hub, another one is node. These are the three important components we have in Selenium Grid 3. Okay, now 1 minute. This conference will now be recorded. Yeah, in a short, I'll say what is Selenium Grid. I already said Selenium Grid is a smart proxy server that makes it easy to run our test case on parallel on multiple machines. Okay, we can route the commands to the remote web browser instances. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரவுட்னா என்ன பண்றோம், ஒரு ரெக்வஸ்ட் ஹப்ல வந்து நோடு மூவ் பண்றது பார்த்தா ரவுட் பண்றது சொல்லுவோம். We can route the commands to a remote web browser instances, where one server is going to have a hub. It's going to bypass the request to all the nodes. Whatever the client has sent, it is going to bypass the request to all the nodes. Okay, the nodes have different platforms as well as different browser instances. We're going to do the compatible testing between all the browsers with the same application. Okay, now ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்போ வந்து டெஸ்டர்ஸ் வந்து செல்லியம் கிரிட் யூஸ் பண்ணணும்? எவரின் ஹேவ் அ கொஸ்டின். when the tester should have this use செல்லியம் கிரிட். செல்லியம் ஐடி இருக்கு, செல்லியம் வெப் டிரைவர் இருக்கு. சரிங்களா? செல்லியம் ஆர்சி இட்ஸ் டெப்ரிகேட்டட், no one is using this, பட் செல்லியம் கிரிட் இருக்கு. fourth one is செல்லியம் கிரிட். ஓகே, எப்போ நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, if you want to run the test on multiple browsers, ஒரே டெஸ்ட்டை மல்டிபிள் ப்ரௌசர்ஸ்ல டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்ல ரன் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டிவைஸ் ரன் பண்ணணும், டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் செல்லியம் கிரிட். பிரகாஷ், டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் வெர்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டிவைசஸ், டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், ஓகே, டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், இது மாதிரி வந்து இவ்வளோ நீங்க வந்து ஒரு டெஸ்ட் கேஸை மல்டிபிள் ப்ரௌசர்ஸ்லையும், மல்டிபிள் ப்ரௌசர் வெர்ஷன்ஸ்லையும், மல்டிபிள் டிவைஸ்லையும், மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் ரன் பண்ணோம் அப்படின்னா நீங்க செல்லியம் கிரிட் போகலாம். இதால வந்து உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, எக்ஸிகியூஷன் டைம் சேவ் ஆக போகுது. ஆஸ் வெல் அஸ் யூ கேன் செக் த ப்ரௌசர் காம்பேட்டிபிலிட்டி. அதே அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுது, குரோம் எப்படி ஓப்பன் ஆகும் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் the second thing I will say to you, to reduce the time. ஒரு டெஸ்ட் சூட்ல நிறைய டெஸ்ட் கேஸ் இருக்கும், டைமை நீங்க ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க செல்லியம் கிரிட் போகலாம். இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் எல்லாம் என்ன பண்றாங்க, போய் ஃபார் செல்லியம் கிரிட். நீங்க கேட்கலாம் வந்து இந்த செல்லியம் கிரிட்டை வந்து நான் வந்து டாக்கர்ல தான் பண்ண முடியும் கேட்டீங்க அப்படின்னா, டாக்கர்லயும் கண்டெய்னர் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் யூஸ் ப்ரௌசர் ஸ்டாக் யூஸ் பண்ணியும் கிளவுட்லயும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரௌசர் ஸ்டாக் இஸ் நதிங் பட் யா cloud environment. Actually you have a virtual பார்த்தீங்கன்னா virtual browsers இருக்கும், virtual machines இருக்கும். browser stackல நீங்க இந்த செல்லியம் கிரிட்டை என்ன பண்ணிக்கலாம், browser stackலயும் யூஸ் பண்ணிக்கலாம். லாம்டான்னு ஒன்று இருக்கு, browser stack மாதிரி லாம்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், லாம்டா டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கான்ஃபிகரேஷன்ஸை எங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் if you are trying to implement Selenium grid architecture, you have to buy ஹார்ட்வேர் பை பண்ணணும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு மினி 4 நோட்ஸாக இருக்கணும்,
அந்த 4 நோட்ஸ்ன்றது என்ன ஒரு செப்பரேட் நோடு தான். ஆக்சுவலா ஒரு லேப்டாப் தான். நீங்க அத்தனை ஹார்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணணும், அது ஹப் கனெக்ட் பண்ணணும், அப்புறம் வந்து கிளைண்ட்ல வந்து ஹப்புக்கு ரெக்வஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், செட் பண்ணணும், ஹப் வந்து பைபாஸ் பண்ணணும், ரெக்வஸ்ட் பைபாஸ் பண்ணி என்ன பண்ணணும், நோட்ஸ் எக்ஸிட் பண்ணணும். இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா? பிகாஸ் காஸ்ட் வைஸ் இது டிஸ்அட்வான்டேஜ். யூ ஹேவ் டு பை தட் மச் ஹார்ட்வேர் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் செல்லியம் கிரிட் 3. நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன் கேஸ் வந்து கிளவுட்லயும் ரன் பண்ணி பார்த்துக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரௌசர் ஸ்டாக் ஆர் லாம்டா டெஸ்ட். ஓகேங்களா? இது மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நவ் ஐ கோயிங் ஃபார் செல்லியம் கிரிட் 4. இதுதான் செல்லியம் கிரிட் 3 ஆர்கிடெக்சர். நவ் கோயிங் ஃபார் செல்லியம் கிரிட் 4. ஓகே, நீங்க பார்க்கலாம் இந்த கிரிட் 4ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த கிரிட் 4ல என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு அட்வான்டேஜா இருக்கு. இதுல வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டட்னா புரியுதா? ஒரே டெஸ்ட் கேஸ் தான் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் ரன் வைக்கலாம், மல்டிபிள் நோட்ஸ் ரன் வைக்கலாம். ஆனா நீங்க கேட்கலாம், இது செல்லியம் கிரிட் 3லே பண்ணலாமே, செல்லியம் கிரிட் 4ல என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, we going to show the advantage now. செல்லியம் கிரிட் 4ல we have 6 components. We have one is called the router component, second one is distributor, third one is session map, fourth one is session queue, fifth one is node, sixth one is event bus. ஓகேங்களா? I'll give 1 minute of time. Try to memorize these component names: router, distributor, session map, new session queue, node and event bus. Okay, எதுக்காக செல்லியம் 4 போறோம் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா செல்லியம் கிரிட் 3 அட்வான்ஸ்டு ஃபார் ஹை ஃபேஸ் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட், ஹை ஃபேஸ் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம், எதுக்கு இது ஹை ஃபேஸ் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா, இந்த செல்லியம் கிரிட் 3 பாத்தீங்கன்னா எல்லா நோடுமே ஹப் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஹப் இஸ் ஓவர்லோடட், ஹப் இஸ் ஓவர்லோட் ஆயிடும். ஏன்னா இது ஒரு 100 நோடு வச்சுங்க, 100 நோடு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஹப்ல இருக்கணும். ஹப் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டு மெயின்டைன் சம் ஒரு ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணணும். இட் ஹாஸ் டு மெயின்டைன் ஒன் ரெஜிஸ்ட்ரி, இட் ஹாஸ் டு கீப் விச் நோட் இஸ் ஆக்டிவ், விச் நோட் இஸ் டெட், இதெல்லாம் வச்சுக்கணும். இஃப் த நோட்ஸ் இன்க்ரீசஸ் தேர் வில் பி பர்டன் ஃபார் திஸ் ஹப். ஹப்புக்கு பர்டன் ஆயிடும். இப்போ வேக் வச்சுங்களேன், வேக் வந்து ஒரு 10 மேனேஜ் பண்ணலாம். இஃப் ஐ கிவ் 100 பீப்புள்ஸ் டு வேக், இட் காண்ட் ஹெல்ப் மேனேஜ். யார் ஆக்டிவா இருக்காங்க, யார் இன்ஆக்டிவ் தெரியாது. அதனால பாத்தீங்கன்னா இந்த செல்லியம் கிரிட் 3 இருக்கிற டிராபேக்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா செல்லியம் கிரிட் 4ல அச்சீவ் பண்ணிருக்காங்க. தட்ஸ் வை ஐ அம் சேயிங் இட்ஸ் a high phase computing environment. ஓகேங்களா? ஃபாஸ்டா ஒரு டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது மாதிரி செல்லியம் கிரிட் 3ல டிராபேக் பாத்தீங்கன்னா ஆல் நோட்ஸ் கனெக்ட் ஹப் கேன் கான் மேனேஜ் ஆல் தி நோட்ஸ். எவ்வளவு நோட் ஆக்டிவா இருக்கு, எவ்வளவு நோட் டிஸ்கனெக்ட் சொல்லிட்டு அதனால அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வச்சுக்க முடியாது. இட்ஸ் வில் பி a overburden. Okay, now we going for Selenium Grid 4. We have router, distributor, session map, new session queue, node and event bus. Okay, now we're going to see the component one by one. Before going to this component, just look at this pictorial view. I hope now we can able to see the screen. We have one client. Client with best development. Client is another ஒரு developing machine தான். அதுல கோட் எழுதிட்டு அந்த கோட் என்ன பண்ண போறீங்கன்னா, you are going to send the request to the router forward பண்ண போறீங்க. ஓகேங்களா? இது மாதிரி தான் client பத்தி சொல்ல தேவையில்ல. Just look at the diagram. Router, session map, event bus, distributed and then nodes, service queue இருக்கு. ஓகேங்களா? Prakash, can I go ahead? Router, distributor, session map, session queue, node and event bus. Okay. Just try to memorize all these component names. It's a Selenium Grid 4 architecture. ஓகேங்களா? Only for high phase computing environments, as well as we can integrate with cloud as well. ஓகேங்களா? browser கூட integrate பண்ண முடியும், as well as lambda test ன்ற ஒரு cloud கூட உங்களால integrate பண்ண முடியும். ஓகே, சேம் திங். ஆனா டெஃபினட்டா நீங்க cloud integrate பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும்? access key தேவைப்படும். access key இருந்தா என்ன பண்ண முடியும்? we can able to access through the clouds. Okay, fine. Now first one is a router. Router is going to the first entry point. Actually, router is going to the first entry point. Now this first point, actually it's going to first entry point where it will receive all the requests. கிளைண்ட்ல வந்து என்ன ரெக்வஸ்ட்லாம் வருதோ அந்த ரெக்வஸ்ட்ல என்ன பண்ணணும்னா ரவுட்டர் தான் வாங்கி வச்சுக்கும். ஓகேங்களா? ரவுட்டர்ன்றது என்னதுன்னா ஒரு எப்படி சொல்றது, ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு அந்த ரெக்வஸ்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றது,
உங்க வீட்ல ரவுட்டர் யூஸ் பண்றீங்களா? நெட் உங்க வீட்ல ரவுட்டர் யூஸ் பண்றீங்களா இல்லையா? if you are using broadband you might see the router என்ன பண்ணும், வர்ற ரெக்வெஸ்ட் அப்படியே இன்னொரு நெட்வொர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஓகேங்களா? that is called, this is saying it's an entry point to get all the requests from the client. It's similar to a network router. It takes requests from the client and forwards them in a appropriate component. இது ரெக்வெஸ்ட் வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது மட்டும்தான் இதோட வேலை. ரவுட்டர் புரியுதா? Router is going to first entry point. It's going to receive the request from the client, and then once it receives the request, it's going to forward to the next component. அதுதான் இது பண்ணும். Forward them to the appropriate na அதுக்கு relevant component க்கு forward பண்ணும். Okay. Now, second thing is, example, I am sending a request. Client வந்து routerக்கு நான் request send பண்றேன். ஓகேங்களா? கிளையண்ட்ல வந்து ரவுட் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்றேன். இந்த நோடு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. சினாரியோ ஆக்சுவலி நோடு வந்து ஆல்ரெடி வந்து கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் ஏ நியூ செஷன் ஆக்சுவலி. இந்த நோடு வந்து இப்போ ரிஜிஸ்டர் நோட் கிடையாது. இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிட்டு இந்த நோடு ஆக்டிவா இருக்கு. சினாரியோ 1 ஆக்டிவா இருக்கு. அப்ப ரவுட்டர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளைண்ட் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணாங்கன்னா அந்த ரெக்வெஸ்ட் டைரக்டா என்ன பண்ணலாம், நோடுக்கே சென்ட் பண்ணி உங்க டெஸ்ட் கேஸ் ரன் பண்ண வைக்கலாம் வித் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஸ் வெல் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ் பண்ண முடியும். இப்போ அந்த நோடு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிருந்தது அப்படின்னா நோ நீட் டு கனெக்ட் வித் செஷன் மேப் ஆர் சர்வீஸ் கனெக்ட் பண்ண தேவையில்லை. டேரக்டா ரவுட்டர் என்ன பண்ணும், இட் ஃபார்வர்ட் ஆல் ரெக்வெஸ்ட் நோட்ஸ் directly execute பண்ணும். Scenario 1, Prakash, I'm saying to you, if the node is already registered with the router, இந்த செஷன் நோட்ஸ் ஆக்டிவா இருக்கு, ஓகேங்களா? அப்போ வந்து சர்வீஸ் கூட வந்து கமிட் பண்ண தேவையில்ல. டைரக்டா வர ரெக்வெஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம், நோடு கூட சென்ட் பண்ணி அந்த டெஸ்ட் கேஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ண வச்சுட்டு அந்த ப்ரௌசர் வெர்ஷன் ரன் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? Scenario 1. Now scenario 2 பார்க்க போறோம். Later event scenario 2. இப்போ ஒரு நியூ நோடு உள்ள வருது. It's not already registered nodes. Now the new node is coming. அப்ப நியூ நோடு வரும்போது what session map will do, what service queue will do, what this will do, what the event this will do. We're going to see these things now. Scenario 1, if the node is already registered, the router will forward the request directly to the nodes without involving the service queue and session map. Service queue session queue involve பண்ணாம data என்ன பண்ணுது, see the arrow mark, sending request to the nodes will start executing test case. Scenario 1. Okay, that's what I say here is, there is a request on an ongoing session. Ongoing means already session is established. It can directly connect to the node as session is already established. இந்த session வந்து already established ஆயிருந்தது அப்படின்னா session என்ன புரியுதா, இந்த நோட் வந்து இந்த ரவுட்டர் கூட எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெக்வெஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரன் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஓகே. however செகண்ட் சினாரியோ கேளுங்க. இப்போ வந்து இப்போ நியூ நோட் புது நோட் வருது. நோட் இஸ் 172.18.0.2 புது நோட் உள்ள வரும்போது ஓகேங்களா, இந்த ரவுட்டர் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா forwards a request to the session queue. டேட்டா நோடுக்கு அனுப்பாது. ஏன் அனுப்பாது தெரியுமா, இப்போ புதுசா நோடு உள்ள வந்திருக்கு, ஐபி அட்ரஸ் 172.18.0.2 இருக்கு. அப்போ ரெக்வெஸ்ட் புது நோடு அது தெரியாது, ரவுட்டர் தெரியாது. ஓகேங்களா? இது வந்து லைவ்ல இல்ல ஆக்சுவலா புதுசா உள்ள வந்திருக்கு. அப்போ அந்த ரெக்வெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா செஷன் கியூல போடுவாங்க. கியூன்றது என்னது, if you go into the shop, what you have to do, they will mention one queue பண்ணுவாங்க. அந்த queue என்ன பண்ணணும், you have to wait. That is called service queue. ஓகேங்களா? அத சொல்ல வரோம். If any of the new request comes, the router analyzes and forward it to the session queue instead. Wait பண்ணுங்க, forwards it to session queue instead. Okay. Okay. And then third point is,
இந்த ரவுட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணும். ஆன்கோயிங் செஷனா இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா ரெக்வஸ்ட் நோடுக்கு பைபாஸ் பண்ணிடும். இப்போ புதுசா நோடு வருது அப்படின்னா செஷன் கியூல போட்டு வைக்கும், சர்வீஸ் கியூல போட்டு வைக்கும். கியூன்றது என்னது? ஒரு கியூல நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போட்டு வைக்கும். ஓகேங்களா? இது மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பேலன்ஸ் பண்ணும். வார ரெக்வஸ்ட் பார்க்கும். ரெக்வஸ்ட் வந்து அந்த நோடு வந்து ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா டேட்டா அனுப்பிச்சு விட்டுரும். இந்த நோடு புது நோடு உள்ள வருது அப்படின்னா சர்வீஸ் கியூ அனுப்பிச்சு விட்டுரும். ஓகேங்களா? இது மாதிரி பேலன்ஸ் பண்றதால உங்களுக்கு செல்லியம் கிரிட் 3 மாதிரி இது பர்டன் கிடையாது. செல்லியம் கிரிட் 3 பாத்தீங்கன்னா எவ்ரி ரெக்வஸ்ட் வில் ஹேண்ட் பை ஹப். அப்போ ஒரு 2000 ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அந்த 2000 ரெக்வஸ்ட் என்ன பண்ணணும்? ஹப் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் என்னோட ஆக்டிவ் இருக்குன்னு பார்க்கணும், அதை பைபாஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் ரவுட்டர் வந்து ஈஸியாக பண்ணும். ஓகேங்களா? எது வந்து ஆக்டிவ் நோட்ஸ் ஆல்ரெடி கண்ட நோட்ஸோ டேட்டா ரெக்வஸ்ட் பண்ணி விட்டுரும், இல்லைன்னா வந்து சர்வீஸ் கியூல போட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணிருக்கும். கியூல என்ன அர்த்தம்? யூ ஹாவ் டு வெயிட் அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா? தட்ஸ் இட் ஹேப்பன்ஸ். தட் இஸ் த யூஸ் ஆஃப் ரவுட்டர் மேப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் session map. Before going to session map, I want to ask what is a router? Can you say what is a router? Router is an entry point. Okay. Takes the nodes from the client and forward to the appropriate components. Suppose if a node already registered mean router directly forward to the request to the node and don't forward to the any distributor. Suppose if node already registered means, suppose new net come means it's put in the service queue. Okay. 1 minute. This conference will now be recorded. Now, next thing is session map. Session map ன்றது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? Session map ன்றது ஒரு நோடோட ஐடிலாம் செஷன் மேப்ல இருக்கும். ஓகேங்களா? நோட் இன்ஃபர்மேஷன், இந்த ஒரு நோட்ல என்ன ப்ரௌசர் இருக்கு, அந்த நோட ஐடி என்ன, எல்லாம் பார்த்தீங்கன்னா செஷன் மேப்ல இருக்கும். இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ பேஸா இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் செஷன் மேப். இன் சிம்பிள் டைம் ஐம் சேயிங் டு யூ, ஆல் த நோட்ஸ் or இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகேங்களா, எந்த நோட் ஆக்டிவா இருக்கு, அப்புறம் நோட ஐடி என்ன, அப்புறம் வந்து அந்த அதில் என்ன ப்ரௌசர் இருக்கு, எல்லாம் பார்த்தீங்கன்னா செஷன் மேப்ல இருக்கும். Now we going to talk about session map. Session map, a client is mapped, ஓகேங்களா, to the node and the information is kept inside the session map. ஓகேங்களா? என்ன சொல்ல வரான்னா கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சென்ட் பண்ற மாதிரி கிளைண்ட் ஐடியும் எல்லா நோடோட இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஓகேங்களா? நோட் ஐடி பிளஸ் வந்து என்ன ப்ரௌசர் இருக்கு, ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் த session map. That's what they're saying here is session map. Client is mapped to the node and the information kept inside the session map. The main user session map comes under when a router needs to inquire about a node related about certain session to forward request. Session map can provide the node ID and the request can therefore forward to the node directly. சொல்லலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ புதுசா நோடு வருதுன்னு வச்சுங்களேன், நோடு உள்ள வருது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 172.18.0.3 இருக்கு வச்சுங்களேன், வருது அப்படின்னா அந்த நோட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா செஷன் மேப்ல இருக்கும். ரவுட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இதை என்கொயர் பண்ணும். எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு, இப்போ கரண்டா எந்த ஆக்டிவ் நோடும் இல்லை, எனக்கு வேற ஏதாவது புது நோட் இருக்கான்னு பார்க்கும். அப்போ செஷன் மேப்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நோடோட ஐடி ஃபுல்லா இது இருக்கும். அப்போ என்ன பண்ணும், இந்த ரவுட்டர் என்கொயர் பண்ணிருக்கும், ஏதாவது புது நோடு வந்திருக்கா, இருந்தா என்கிட்ட கொடுங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெக்வஸ்டஸ் ஃபார்வர்ட் பண்றேன் அவனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனில 10 rupees இருக்காங்க, ஓகேங்களா, நேற்று 10 இருக்காரு. வாட் ஐ வில் டு, ஐ வில் ஆஸ்க் HR, யாராவது புது பசங்க வந்திருக்காங்க கேட்பேன் அவங்க கிட்ட. அப்ப HR என்ன பண்ணுவாரு, HR நதிங் பட் செஷன் மேப். ஓகேங்களா? he will say these are the new nodes available, you can use these nodes to forward the request. That's what they're saying here is the main session map. When the router needs to inquire about a node related to a certain session to forward the request, session map can provide the node ID
and the request can therefore be forwarded to the node directly. சரிங்களா? நீங்க கேட்கலாம் செஷன் ஐடின்னு கேட்கலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் செஷன் இருக்கும், ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நோடோட இன்ஃபர்மேஷன், நோட் ஐடி இருக்கலாம், ஆஸ் வெல் அஸ் என்ன ப்ரௌசர் இருக்கலாம், எல்லாமே இருக்கும். ரவுட்டர் வந்து என்கொயரி பண்ணி அதை எடுத்து அந்த நோடுக்கு, அந்த நோட் ஐடிக்கு ரெக்வஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகே, தட்ஸ் வாட் யூ கேன் see the arrow marks. தெரியுதா? பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து அந்த நோட் வந்து லைவ்ல இருந்தது, ஆக்டிவா இருந்தது அப்படின்னா செஷன் அப்படி என்கொயரிலாம் பண்ணாது, டைரக்ட்லி ஃபார்வர்ட் ரெக்வஸ்ட். ஓகே, ஏன்னா ஃபார்வர்ட் பண்ணிடும். இன்கேஸ் புதுசாக இருந்ததுன்னா என்கொயரி பண்ணி அப்புறம் வந்து ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். As a distributor we have the distributor. இங்க பார்க்க போறோம். டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்ன அப்படின்னா, பிஃபோர் கோயிங் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐ வில் சே வாட் சர்வீஸ் கியூ. சர்வீஸ் கியூ அப்படின்னா ஒரு நிறைய ரெக்வஸ்ட் வருது. அட் டைம் கெட்டிங் லைக் 10,000 ரெக்வஸ்ட் வருது எனக்கு. ஃப்ரம் கிளைண்ட் கெட்டிங் 10,000 ரெக்வஸ்ட் வரும்போது இதுல பாத்தீங்கன்னா 500 நோட் மிஷின்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. 500 நோட் மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா லைவ்ல இருக்கு. இதுக்கெல்லாம் நான் ரெக்வஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். பண்ணிட்டு the remaining 500 நோட்ஸ் பாத்தீங்கன்னா 500 டெஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்போ எல்லாத்தையும் ஒரு சர்வீஸ் குள்ள போட்டு வச்சுப்பேன். எப்போ இந்த டெஸ்ட் கேஸ்லாம் முடியுதோ அப்போ அந்த கியூல வந்து எடுத்து எது வந்து ப்ரியாரிட்டி இருக்கோ அதை 1 by 1 எடுத்து ரன் பண்ணுவேன். தட் இஸ் கால்ட் சர்வீஸ் கியூ. நான் சொல்றது புரியுதா? கிளைண்ட் வந்து 10,000 ரெக்வஸ்ட் வருது, ஆனா 500 ரெக்வஸ்ட் தான் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு நோட்ஸ்ல பண்ண முடியும். அப்படின்னா 500 ரெக்வஸ்ட் பாத்தீங்கன்னா நோட்ஸ் வந்து ரவுட்டர் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுரும். பண்ணி விட்டுட்டு ரிமைனிங் 500 பாத்தீங்கன்னா சர்வீஸ் குள்ள போட்டு வச்சுக்கும். எப்போ இந்த நோட் மிஷின்ல டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகி முடியுதோ, ஓகேங்களா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்டா எடுத்து இந்த நோடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். அப்போ நீங்க கேட்கலாம் கியூன்றது என்னதுன்னா FIFO, ஃபர்ஸ்ட் கம் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. எந்த ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வருதோ அந்த ஃபர்ஸ்ட் தான் அதுதான் எடுத்து ரன் பண்ணுமே தவிர லாஸ்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாது. இஃப் ஐ கெட்டிங் 500 requests, which request comes first, that will execute first. ஓகேங்களா? that is called FIFO, first in first order னு சொல்லுவாங்க. அதை எடுத்து பண்ணும். that is called service queue. Now we go and see a distributor. Distributor will do two things. Distributor என்ன பண்ணும் அப்படின்னா, it will attach a new request to a node. டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒரு நியூ ரெக்வஸ்ட் வருதுன்னு அப்படின்னா அந்த நோடு கூட அட்டாச் பண்றது தான் அதோட வேலை. செகண்ட் திங் இஸ் கீப்பிங் செஷன் அண்ட் நோட் மேப்பிங்ஸ் அப்டேட் இன் த செஷன் மேப். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா, ஓகேங்களா, புதுசா ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா இந்த நோடு கூட மேப் பண்றதா வேலை. நோடு கூட மேப் பண்றதா வேலை. ஒரு நியூ ரெக்வஸ்ட் வருது பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ் வந்து எல்லாம் இது ஆக்டிவா இருக்கு, எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ சர்வீஸ் குள்ள இருந்து எடுத்து அந்த புது ஒரு ரெக்வஸ்ட் எடுத்து என்ன பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுக்கிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நோட்ஸ் கூட அட்டாச் பண்றது தான் டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை. செகண்ட் திங் என்ன பண்ணும்னா, செகண்ட் திங் வாட் வில் டு, இட் வில் கீப் த செஷன் நோட் மேப்பிங் அப்டேட்டட் செஷன் மேப். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த நோடுக்கு இருங்க ஒரு நிமிஷம் வரையுது. 1 minute. ஓகே, கிளைண்ட்ல இருந்து ரெக்வஸ்ட் வருது இந்த நோடுக்கு, இந்த செஷன் சாரி எப்படி சொல்றது உங்களுக்கு, இருங்க வரேன். I will take a notepad. Session 1, Session 2, Session 3. ஓகேங்களா? Session 1 வந்து ரவுட்டர் டேட்டா போகும், கிளைண்ட்ல இருந்து ரெக்வஸ்ட் போகும். போன உடனே என்ன பண்ணும், ரவுட்டர் என்ன பண்ணும், டேட்டா நோடுக்கு ஃபார்வர்ட் பண்றோம். இப்போ அந்த நோடு வந்து ஆக்டிவா இருந்ததுன்னா நோடு ஃபார்வர்ட் பண்ணிடும். செஷன் 2 வருது, இது ரவுட்டருக்கு வரும். ரவுட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா என்கொயர் பண்ணும். இதை என்கொயர் பண்ணும், செஷன் மேப்பை என்கொயர் பண்ணும். செஷன் மேப்பை என்கொயர் பண்ணும். ஓகே, அந்த என்கொயர் பண்ணும். இப்போ எந்த நோடு வந்து ஆக்டிவ் இருக்குன்னு பார்க்கும்.
அந்த நோடு வந்து அங்க ஆக்டிவா இல்ல, ஓகேங்களா, அந்த நோடு ஆக்டிவா இல்ல, அந்த நோடு இல்ல அப்படின்னா வாட் வில் டூ, ரவுட்டர் வில் புட் த ரெக்வஸ்ட் சர்வீஸ் கியூ போட்டு வச்சிரும். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ எந்த நோடு ஃப்ரீ ஆகுதோ அப்போ அந்த நோடு வந்து ஆக்டிவா இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணணும், இந்த நோடுக்கு இந்த ரெக்வஸ்ட்டை அட்டாச் பண்ணிடும். புரியுதா? ஐ எம் நாட் கன்ஃபியூசிங் கைஸ், லிசன் ஹியர். கீப்பிங் எ நியூ ரெக்வஸ்ட் நோட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, I have 20 requests இருக்கு. 20 request என்ன பண்ணுதுன்னா இட்ஸ் கோயிங் டு ரவுட்டர். இதுல 10 ஆக்டிவ் நோட்ஸ் இருக்கு. அப்போ 10 request பாத்தீங்கன்னா நோட் ரன் ஆயிட்டு இருக்கும், ஓகேங்களா. remaining how many requests is there? remaining how many requests is there? out of 20 requests 10 request இருக்கு. இன்னும் பெண்டிங் 10 request இருக்கு, ஓகேங்களா, இருக்கு. அந்த 10 request பாத்தீங்கன்னா ரவுட்டருக்கு போகும். ரவுட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் check the session map. session map செக் பண்ணும். session mapல பாத்தீங்கன்னா எந்த ஒரு புது நோடுமே இருக்காது. ஆக்சுவலா எல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ் ஆயிட்டு இருக்கு. எந்த ஒரு புது நோடுமே அதுல இருக்காது ஆக்சுவலா, ஓகேங்களா, மேப் ஆயிருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண தெரியுமா, ரவுட்டர் வந்து செஷன் மேப் என்கொயரி பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா எங்க போகுது தெரியுமா, ரவுட்டர் எங்க போகுது தெரியுமா, இட் வில் புட் ஆல் தோஸ் ரெக்வெஸ்ட் இன் த சர்வீஸ் கியூ. which order it is? in the FIFO. first எந்த ரெக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வருதோ அவர் தான் ப்ராசஸ் பண்ணுவேன். FIFO ல போட்டு வச்சிரும். FIFO ல போட்டு வச்சா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ண பாத்தீங்கன்னா எப்ப இந்த நோட் ஃப்ரீ ஆகுதோ, இப்ப 10 ரெக்வெஸ்ட் பாத்தீங்கன்னா 10 நோட் ரன் ஆயிட்டு இருக்கு. 10 ரெக்வெஸ்ட் பாத்தீங்கன்னா 10 நோட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. 10 நோட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுல ஒரு நோட் ஃப்ரீயா இருக்கு. 10 ரெக்வெஸ்ட் போயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நோட் ஃப்ரீ ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ 9 நோட் ரன் ஆயிட்டு இருக்கு. just assume that now 9 node is running. now 1 node is free. 1 node is ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு வந்துரும், ஓகேங்களா. அப்ப பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், இப்போ வந்து ஒரு ரெக்வெஸ்ட் முடிஞ்சிச்சு ஆக்சுவலா. அப்போ ரெக்வெஸ்ட் என்ன ஆயிடும், இதுல என்னங்க ஆயிடும், ரெக்வெஸ்ட் 9 ஆயிடும். ஏன்னா 10 ரெக்வெஸ்ட் போயிருக்கு, ஒரு ரெக்வெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எத்தனை ரெக்வெஸ்ட் இருக்கும் அதுல ஆக்சுவலா 9 ரெக்வெஸ்ட் இருக்கும். அப்போ 9 நோட்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். அப்போ ஒரு நோட் ஃப்ரீயா இருக்கு. இந்த ஒரு நோட் ஃப்ரீயா இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ரீயா இருக்கிறது distributor will know the information. distributor will know this information. ஒரு நோட் ஃப்ரீயா இருக்குன்றத டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணணும்னா தெரிஞ்சு வச்சுக்கும், ஓகேங்களா. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செஷன் மேப்ல அப்டேட் பண்ணும். செஷன் மேப்ல போயிட்டு டேய் இந்த ஒரு நோடு ஃப்ரீயா இருக்குடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா போய் அப்டேட் பண்ணும். போயிட்டு அப்டேட் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ண தெரியுமா, இந்த நோடு அப்டேட் பண்ணிட்டு சர்வீஸ் கியூல போயிட்டு அந்த ஒரு ரெக்வெஸ்ட் எடுத்துட்டு நோடுக்கு அட்டாச் பண்ணி விட்டுரும். புரியுதா? இந்த நோடோட இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும்னா செஷன் மேப்ல அப்டேட் பண்ணிட்டு then it will take the request from service queue. queueல பாத்தீங்கன்னா ஒரு 10 ரெக்வெஸ்ட் இருக்கு. அதுல ஒரு ரெக்வெஸ்ட் எடுத்து அட்டாச் பண்ணி இந்த நோடு கட் பண்ணி விட்டுரும். அப்ப என்ன ஆகும்னா அந்த ஒரு நோட்ல அந்த ரெக்வெஸ்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். புரியுதா? புரியுது சார். புரியுதா? அதான் நான் சொன்னேன். தியரி சொன்னா ரொம்ப டைம் ஆகுது ஆக்சுவலா. see that's what distributor. நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் படிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் படிச்சா போதும். for this process to work we need to work on two things. attaching new request to the node, ஓகேங்களா. இதுதான் முக்கியமான திங். ஒரு நியூ ரெக்வெஸ்ட் வருதுன்னா அந்த நோடு கூட அட்டாச் பண்ணி ஏய் அப்பா இந்த நோட்ல ரன் பண்ண சொல்லி கொடுத்துரும். அப்புறம் வந்து கீப்பிங் த செஷன் நோட் மேப்பிங்ஸ் அப்டேட் பண்ணும். ஏன்னா இது ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணும், இட் வில் ட்ரை டு அப்டேட் பண்ணிக்கும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நான் வச்சிங்க ஒரு ரெக்வெஸ்ட் போகுது ரவுட்டருக்கு போகுது. ரவுட்டர் என்ன பண்ண தெரியுமா, டைரக்ட்லி கோ டு திஸ் நோட்ஸ், ஓகேங்களா. நோட்ஸ் போயிட்டு இது பண்ணி விட்டுரும். இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 ரெக்வெஸ்ட் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா 20 ரெக்வெஸ்ட் பாத்தீங்கன்னா எது ஃப்ரீயா இருக்கோ அசைன் பண்ணிட்டு the remaining 20 ரெக்வெஸ்ட் போட்டு சர்வீஸ் கியூல போட்டு வச்சுக்கும். சர்வீஸ் கியூல போட்டு வச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பாத்தீங்கன்னா எது ஃப்ரீயா எது ஒர்க் முடிக்குதோ நோட் தெரிய ஆரம்பிச்சிடும். அதை எடுத்துட்டு போய் செஷன் அப்டேட் பண்ணி விட்டுட்டு
finally it will take the request of service queue and then it will attach to the nodes. This is how it will execute in the nodes. Okay, now last thing we're going to see is session queue. செஷன் கியூ பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஓகேங்களா, செஷன் கியூன்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ரெக்வஸ்ட் வரும்போது உங்களுக்கு எல்லாம் ரெக்வஸ்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் டைம் தேவைப்படும். வெயிட் பண்ணணும், இந்த கியூவில் போய் வெயிட் பண்ணணும். தட் இஸ் கால் சர்வீஸ் கியூ. இட் ஒர்க்ஸ் ஆன் த FIFO மேனர், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எந்த ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வருதோ அந்த ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணணும். த ரிமைனிங் ரெக்வஸ்ட் ஹேஸ் டு வெயிட் இன் த சர்வீஸ் கியூ. ஓகேங்களா, அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் போலிங் இருக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஐ வில் சே ஹவவர் polling தெரியுதா, assignment of a request. Okay, distributor has to verify the request and should time node. ஓகேங்களா, should not have time node. அதே மாதிரி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரெக்வஸ்ட் நீங்க போட்டு வைக்கிறீங்களா, போட்டு வைக்கும்போது this distributed network will keep on polling. ஓகேங்களா, keep on poll பண்ணிட்டே இருக்கும். எது போல் பண்ணும் அப்படின்னா, சாரி, சர்வீஸ் கியூ போல். சர்வீஸ் கியூ வந்து போல் பண்ணிட்டே இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் போல் பண்ணிட்டே இருக்கும். எது போல் பண்ணுதுன்னா, என் கியூல வெயிட்டிங்ல இருக்காங்க, இப்போ எந்த ரெக்வஸ்ட் எடுத்துக்க முடியுமா, புரியுதா? சர்வீஸ் கியூ கீப் ஆன் போலிங் டிஸ்ட்ரிபியூட்டர். இன் மை கியூ ஸ்டில் 10 request is there, can you take at least one request சொல்லிட்டு என்ன பண்ணணும், கீப் ஆன் போலிங் டு டிஸ்ட்ரிபியூட்டர். டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணணும் தெரியுமா, எப்போ இந்த நோட் வந்து ஃப்ரீயா இருக்கும், then it will go to the service queue and then it will add the request to the nodes and then parallel it will update in the session map as well. ஓகேங்களா, இப்படி தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். that's what is saying. polling also is there in service queue. it will keep on polling the distributor and then if the distributor has having any other free nodes, just distributor will pick the service request from the service queue and then it will attach to the nodes as well as it will update the session map as well. Okay, fine. Now event bus. Event bus is very simple. Event bus எதுக்கு அப்படின்னா, இது கூட தான் கம்யூனிகேஷன் மோஸ்ட்லி நடக்கும். கம்யூனிகேஷன் பிட்வீன் all the components, distributor, node, session map and new session happens through the event bus. Event busன்றது என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, event busன்றது என்னதுன்னா, our session map as well as என்ன சொல்றோம், வெயிட் பண்ணுங்க, session map, session map, distributor and new session queue happens through the event bus. HTTP communication is avoided as it is expensive. Okay, multiple process move பண்றான்னு சொல்றாங்க. Okay, ஓகே, இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஃபைனலா வந்து டேரக்டா நோடுக்கு போகாது, ஈவென்ட் பஸ் மூலமா போகும். ஈவென்ட் பஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு கம்யூனிகேட்டர் சொல்றோம். கம்யூனிகேட் பண்றதுக்கு நோடு கூடயும் அப்புறம் வந்து நோடு கூடயும் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஈவென்ட் பஸ் தேவைப்படும். ஓகே, as well as ரவுட்டர் கூட ஒரு ஈவென்ட் பஸ் தேவைப்படும். ஈவென்ட் பஸ்ன்றது இட்ஸ் லைக் கம்யூனிகேட்டர். அவர் மூலமா தான் நீங்க நோட கம்யூனிகேட் பண்ண முடியுமே தவிர டைரக்டா உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. That's what is saying event bus. Now here the communication with all the common distributed node, session map and new session queue happens through the event bus. There won't be any HTTP communication. ஓகேங்களா, SSH port communication தான் இருக்குமே தவிர HTTP port communication இருக்காது. Everything will connect through the SSH port மூலம் தான் கம்யூனிகேட் ஆகும். This is how Selenium Grid 4 will works. Okay, fine. These are the varied components we have in the Selenium Grid 4. And then the features of Selenium Grid 4 is, one is open source. Open source. Okay, no need to pay anything. So it's a global community where you no need to pay any license for this. Most of the banking companies will use Selenium Grid 4. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 டெஸ்ட் கேஸ் இருக்கும். அது ரன் பண்ணுறதுக்கு they want to do the parallel test execution. So that's why they're using Selenium Grid 4 போறாங்க. Second thing is free to use. ஓகேங்களா, no need to pay any cost for this and Selenium is free and it's open source and then it's having a global based community as well. If you are facing any other problems, you can raise your questions in the forum. That's why it's very free to use. Cost wise, you don't need to pay anything. And third one is multi-configuration support. Multi-configuration means you have multiple operating systems as well as multiple browsers இருக்கும். ஓகேங்களா, testers என்ன பண்ணலாம் அப்படின்னா, they can choose different OSs, different browser versions, as well as they can distribute the test cases to the various nodes. Distributed networks யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நீங்க டெஸ்டிங் பண்ணலாம். Distributed means all the nodes are connected with the router connect பண்ணிருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து மல்டிபிள் நோட்ஸ்லையும் எக்ஸிட் பண்ணலாம். And then language support. Selenium 4 supports all the languages like Python Selenium, Java Selenium, JavaScript Selenium, C# Selenium, PHP Selenium. Okay, and then yeah, these are the languages supported, as well as we have a long list of languages, and then you can perform the distributed test cases in the languages. Okay, and then last one is cloud-based execution. Cloud-based execution means you can keep your code in local, but you can execute those codes in the cloud-based execution environment using browse stack or lambda test you can use. Okay, yeah, you can execute this Selenium grid in the cloud-based execution environment like browse stack or lambda test you can use, but the code is in local, but the test case will be executed in the cloud environment. And then parallelism. Selenium grid 4 supports parallelism. Test case can execute test case in parallel with various nodes. Okay, as well as you can run TestNG, data driven frameworks, keyword driven frameworks, எல்லா frameworksலையும் இது ரன் பண்ணி பார்க்கலாம். And then it requires support from TestNG as well. And then last thing is integration. நீங்க எந்த ஒரு third party toolum integrate பண்ணலாம், like AutoIT, Sikuli, and then Robot API, and then like Apache PDF Box Reader, Apache Py. இது மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி ரிலைஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் செட் ஆல் த திங்ஸ், கேன் பெர்ஃபார்ம் ஆல் தி இன்டெகிரேஷன் வித் தேர்ட் பார்ட்டி கிளவுட் பேஸ்ட் டூல்ஸ் இன்டெகிரேட் பண்ணலாம், லைக் ப்ரௌசர் ஸ்டாக் இன்டெகிரேட் பண்ணலாம், as well as lambda tools இன்டெகிரேட் பண்ணலாம். ஓகே, and then you can set up the nodes in the cloud as well. Okay, these are the various advantages. Open source, free to use, multi config support, language support, cloud based execution, parallelism, and integrations we can do in this Selenium Grid 4. Okay, fine. Now இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஏன் வந்து செல்லியம் கிரிட் போகிறாங்க, செல்லியம் கிரிட்ல என்ன ட்ராபேக்ஸ் இருந்தது. செல்லியம் கிரிட்ல ஆல்ரெடி ட்ராபேக் சொல்லிட்டேன். there's only one drawback. All the nodes are used with hub வந்து இட்ஸ் ஓவர் பர்டன் because it has to keep which node is active, which node is alive, everything it has to keep. ஆனால் செல்லியம் 4ல அந்த ட்ராபேக் வந்து கிடையாது. ஓகேங்களா, ஏன் கிடையாது அப்படின்னா எவ்ரி இன்ஃபர்மேஷன் கீப் இந்த செஷன் மேப்ல இருக்கும். Which node is active, which node is alive, all noded information, and what are the browser instances we have, everything session map. Router என்ன பண்ணும் அப்படின்னா செஷன் மேப் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த நோட் வந்து ஃப்ரீயா இருந்தா யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, இன் கேஸ் வந்து ஆடியோ யூஸ் பண்ணோட இருந்தா டேட்டா கம்ப்ளீட் பண்ணிக்கும். இல்ல வந்து அதுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தெரியல அப்படின்னா இட் வில் ரெஃபர் செஷன் மேப். செஷன் மேப்ல பார்த்தீங்கன்னா இட் வில் கீப் ஆல் த நோட் ஐடி இன்ஃபர்மேஷன்ஸ் வில் பி தேர், தோ the burden is reduced in Selenium 4. Okay, now yeah, 1 minute. Now we're going to discuss yeah, இது செல்லியம் வெயிட் பண்ணுங்க. செல்லியம் கிரிட் ட்ரீல பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸ் ஹப்ஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, கிளைண்ட் இருக்கு, ஹப் இருக்கு, நோட் இருக்கு. ஓகே, நவ் செல்லியம் 4ல பார்த்தீங்கன்னா 4 கான்ஃபிக் சப்போர்ட் ஆகும். 4 கான்ஃபிக்ஸ் will be supported when compared to Selenium 3. Selenium 3ல ஒரே ஒரு கான்ஃபிக் மட்டும் செட் ஆகுமே தவிர what is the configuration? hub and node. Selenium 3ல வெறும் hub and node கான்ஃபிக் செட் ஆகும். ஆனா Selenium 4 பார்த்தீங்கன்னா I can run in standalone mode ரன் பண்ணலாம். Standalone means same laptop I can use என்ன பண்ணலாம், நான் வந்து நிறைய ப்ரௌசர்ஸ் ரன் பண்ண வைக்கலாம். ஐ கேன் இன்ஸ்டால் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ். ஓகேங்களா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் செட் பண்ணி ரன் பண்ண வைக்கலாம். ஓகே, ஸ்டாண்டர்ட் மோட்ல ரன் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க, ஐ வில் சே வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் நவ். ஸ்டாண்ட் அலோன்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு சர்வர் தான், ஒரே ஒரு சர்வர் தான் இருக்கும். சர்வர் என்ன ஆக்ட் ஆகும், ஹப்பாவும் ஆக்ட் ஆகும், நோடாவும் ஆக்ட் ஆகும். ஒரே மிஷின்ல தான் உங்களுக்கு என்ன ஆகும், test case வந்து execute ஆகும். That is called standalone mode execute ஆகும். That is called standalone mode. Selenium Grid 4ல standalone அச்சீவ் பண்ணலாம், hub node கான்செப்ட் அச்சீவ் பண்ணலாம். hub node என்ன சொல்லலாம், hub வந்து
you can keep in different IP address. 172.168.1.2 hub வச்சுக்கீங்க. நோட் வந்து பண்ணுங்க, நோட் வந்து you can keep in different IP address. வேற மிஷின் ஆக்சுவலா இது வேற மிஷின், இது வேற மிஷின். என்ன பண்ணலாம் 1.3 சாரி 1.3 இது மாதிரி என்ன பண்ணலாம் நிறைய நோட் வச்சுக்கலாமா, நீங்க நிறைய நோட் வச்சுக்கலாம். Okay, you can keep different nodes, like I can give some another node as well, 172.168.1.280. okay 1.141 இது மாதிரி வந்து நிறைய நோட்ஸ் வச்சுக்கலாம். செல்லிங் கிரிட் 4ல ஹப் அண்ட் நோட் இதுவும் பண்ண முடியும். தேர்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் தெரியுதா? செல்லிங் கிரிட் 4ல பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா? we have the 6 components that is we can distribute பண்ண முடியும். as like செல்லிங் கிரிட் 4ல என்ன அச்சீவ் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க அச்சீவ் பண்ண முடியும். you can see here, yeah, இதே மாதிரி நீங்க அச்சீவ் பண்ண முடியும். we can keep the router, service queue, session map, distributor, event bus, nodes எல்லாமே நீங்க வச்சு பண்ண முடியும். that is called distributed networks நீங்க பண்ண முடியும். இதுவும் பண்ண முடியும் செல்லிங் கிரிட் 4ல. the last one is with the help of Docker you can create so many containers. ஒரு கண்டெய்னர்லயும் பாத்தீங்கன்னா நீங்க அதே அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா different browser ரன் ஆகும். with the help of Docker support you can perform the செல்லிங் கிரிட் 4. இந்த நாலு ஆப்ஷன்ஸும் செல்லிங் கிரிட் 4ல அவைலபிள். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ண போறதுன்னா I am not going to ஸ்டாண்டர்ட் பண்ண போறது இல்ல, நோட் பண்ண போறது இல்ல, டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறது இல்ல, டாக்கர் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ண கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணி காட்ட போறேன். ஓகேங்களா? tomorrow going to see the Selenium Grid 4 with the help of Docker interface. இந்த 4 waysல அட்வான்ஸ் வே என்ன தெரியுமா? டாக்கர் யூஸ் பண்ணி பண்றதுதான். டிஸ்ட்ரிபியூட்லாம் ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. பாருங்களேன், இது மாதிரி என்ன பண்ண தெரியுமா? ஜாவா and jar போட்டு run. even this kind of things will do by anybody. ஆனா டாக்கர் வச்சு மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். for this we have to write some docker compose file யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து parallel 4 நோட் கிரியேட் பண்ணணும். 4 நோட்னா 4 டிஃபரண்ட் கண்டெய்னர் கிரியேட் பண்ணி ஒரு கண்டெய்னர்லயும் டிஃபரண்ட் ப்ரௌசர் ரன் ஆயிட்டு இருக்கும். ஒன்னு ஃபயர்ஃபாக்ஸ், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஓப்பரா ரன் ஆயிட்டு இருக்கும். நீங்க சேம் டெஸ்ட் கேஸ் டிஃபரண்ட் கான்டெக்ஸ்ட் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? that is called செல்லிங் கிரிட் 4. now I am going to talk tomorrow going to talk about the advanced approach called Docker. okay, the remaining 3 things are very easier. I am going to focus on Docker. okay, as of now I am going to close session right now.